எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அயிலை மீன் பொரித்து தேங்காய் பால் எடுத்து குழம்பு வைக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வேண்டி நம்ம வந்து 6 அயிலை எடுத்து வச்சுருக்கிறோம். மீடியம் சைஸ் அயிலை. இது வந்து ஸ்லிட் போட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த மீனுக்கு அளவான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் நல்லா பிடிக்கிறதுக்கு வேண்டியதாக நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி பரட்டி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் இந்த மசாலா உள்ளே போகும். நல்லா இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கலாம். பரட்டி இது ஒரு 1/2 மணி நேரம் பரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1/2 மூடி தேங்காயை 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஒரு வடைச்சட்டி வச்சு அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றாமல் அளவாக எண்ணெய் ஊற்றி இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வறுத்துட்டோம். அடுத்த சைடை திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரியே வந்து நம்ம அந்த 6 மீனையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். இதே எண்ணெய் போதும், இதுலேயே வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம மீனெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம ஒரு மண் சட்டியோ வடைச்சட்டியோ இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் மண் சட்டி வச்சுருக்குறோம். மண் சட்டியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் கொஞ்சம் சிகப்பான உடனே அதில் ஒரு 2-3 பல் வெள்ளைப்பூண்டு சின்னதாக வெட்டி அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பச்சை மிளகா வந்து 5 பச்சை மிளகாயை 4ஆக வெட்டி போட்டிருக்கிறோம். ஒரு துண்டு இஞ்சி. ஏன்னா நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் எதுவுமே போடுறது கிடையாது. வெறும் இந்த பச்சை மிளகா காரம் தான். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதுவும் பொடியாக அரிஞ்சு இது கூட சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே சேர்த்துக்கிறது இந்த மிளகா தான். மீனுக்கு நம்ம முன்னாடியே மிளகாத்தூள் போட்டுட்டோம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இது கூடயே போட்டாச்சு. இந்த நம்ம போடுறது குழம்புக்கு தேவையான முன்னாடியே போட்டாச்சு. அதெல்லாம் நல்லா வணங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் பாருங்கள், அதை ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றி பெருசாக கொதி வர்றதெல்லாம் வேண்டியதில்லை. எல்லாம் இலக்கி விட்டு கொஞ்சம் செட் ஆன உடனே நம்ம அந்த மீன் போடுறதுக்கு முன்னாடி அந்த கொடைப்புளி, மீன் குழம்பு வைக்கிற கொடைப்புளின்னு சொல்லி ஒரு புளி இருக்குது. அந்த புளியை வந்து நம்ம இது கூட சேர்த்திக்கிறோம். அப்புறம் கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மீனையெல்லாம் அதில் போட்டுடலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். போட்டு பாருங்கள், ஒரு நிமிஷம்தான். அதுக்குள்ளே இது பாருங்கள் கொதி வந்துடும். அதோட ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மீன் வந்து முன்னாடியே நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. அப்புறம் இந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலே போதும். அப்போ இந்த புளியெல்லாம் நல்லா இறங்கிக்கும், இந்த மீனில் எல்லாம் பிடிச்சிரும். அப்புறம் ஆறினோடனே இந்த மீனுக்குள்ளெல்லாம் புளி, உப்பு, காரமெல்லாம் இந்த பச்சை மிளகாவோட காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். மீனுக்கு வந்து முன்னாடியே நம்ம காரம் போட்டுட்டோம். அதனால் மீனுக்கு காரம் இருக்கும். இந்த தேங்காய் பாலும் இந்த பச்சை மிளகாயோட காரமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான அந்த தேங்காய் அரைச்சி வைக்கிறதுக்கு போல் அந்த தேங்காய் பால் எடுத்து வறுத்து வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.